நேற்றிலிருந்து எனது சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்கிறேன். நேற்று கடலூரில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோடு கடலூர் மாவட்டத்தில் போட்டியிடும் 9 வேட்பாளர்களுக்குமான அறிமுக கூட்டத்தில் பங்கேற்று மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வாக்குகளை சேகரித்தேன். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பெரியகுளத்தில் போட்டியிடும் எமது வேட்பாளர் சக்திவேல் என்கிற ஆற்றல் அரசுக்கு பிரச்சாரம் செய்வதற்காக வருகை தந்துள்ள சூழலில் திண்டுக்கல்லில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஐபி செந்தில்குமார் அவர்களுக்கு ஆதரவாக வாக்குகளை சேகரிக்க உள்ளேன். தொடர்ந்து 21ஆம் தேதி வரையில் விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளர்களுக்கும் ஆங்காங்கே கூட்டணி கட்சிகளை சார்ந்த வேட்பாளர்களுக்கும் தீவிரமாக வாக்கு சேகரிக்க உள்ளேன். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்த தேர்தலில் தமிழ் மக்களின் ஏகோபித்த பேராதரவோடு மாபெரும் வெற்றியை பெறும். 200 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை உள்ளது. திமுக தலைமையிலான இந்த மதசார்பற்ற கூட்டணி வெற்றிக்கு முதன்மை பலமாக இருப்பது கூட்டணி பலம். திமுக கூட்டணியை எதிர்த்து நிற்கிற கட்சிகள் கூட்டணி பலமில்லாமல் களத்தில் உள்ளன. 23 கட்சிகளை கொண்ட ஒரு பெரிய கூட்டணி, கொள்கை பிடிப்புள்ள கூட்டணி, தமிழ் மக்களின் பேராதரவை பெற்ற கூட்டணி. எனவே கூட்டணி பலம் எமது வெற்றிக்கு முதன்மையான காரணி. இரண்டாவது, கடந்த 5 ஆண்டுகளாக திமுக அரசு செய்திருக்கிற பல்வேறு சாதனைகள் அனைத்து தரப்பு மக்களையும் சென்று அடைந்திருக்கிறது. அவர்களின் ஏகோபித்த ஆதரவு இந்த கூட்டணிக்கு உண்டு. மூன்றாவது, 8000 ரூபாய் கூப்பன் இல்லத்தரசிகளுக்கு வழங்கப்படும் என்கிற வாக்குறுதி உட்பட பல்வேறு வாக்குறுதிகளை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் அறிக்கை அளித்துள்ளது. அது எங்கள் கூட்டணிக்கு மேலும் பலம் சேர்ப்பதாக இருக்கிறது. எனவே எம்மை எதிர்த்து நிற்பவர்கள் எங்களுக்கு எதிரான அவதூறுகளை மட்டுமே பரப்ப முடிகிறது. அந்த அவதூறுகளை பொருட்படுத்தாமல் மக்கள் எமது கூட்டணியை வெற்றி பெற வைப்பார்கள் என்று பெரிதும் நம்புகிறோம். அந்த நம்பிக்கையோடு எனது சுற்றுப்பயணத்தை நான் தொடர்கிறேன். மதுரையில் பார்த்தீங்கன்னாக்கா மகாராஷ்டிர முதலமைச்சர் பிரச்சாரம் பண்ணும்போது மெட்ரோ லைன் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் பாஜக கூட்டணியில் ஓட்டு பண்ணும்போது மிரட்டல் தொழிலில் பேசியிருக்காரு. அதை பற்றி என்ன சொல்லுங்கள்? தமிழ்நாட்டில் பேசியிருக்காரா? மதுரையில் பேசியிருக்காரு. மகாராஷ்டிர முதலமைச்சர் பேசியிருக்காரு. இதுதான் பாஜக என்பதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுபோல தேர்தல் களத்தில் கூட உருட்டல் மிரட்டல் அல்லது ஒரு பிளாக்மெயில் என்கிற அணுகுமுறையை பாஜகவினர் கையாண்டு வருகிறார்கள். அவர்கள் வட இந்திய மாநிலங்களில் எப்படி சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தி அரசியல் ஆதாயம் தேடுகிறார்களோ அதைப்போல இங்கேயும் கைவரிசை காட்ட பார்க்கிறார்கள். அவர்களின் எந்த சதி முயற்சியும் இங்கே வெற்றி பெறாது. தேர்தல் முடிவு அவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்டும். தேமுதிக தலைவர் பொதுச் செயலாளர் எடப்பாடி அதே மாதிரி அவங்க கூட்டணி கட்சியினர் இப்போ தற்போது எல்லாத்தையுமே ஒருமையில் தனிப்பட்ட தாக்குதல் நடத்துகிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அவர்களுக்கு ஒரு விரக்தி ஏற்பட்டு இருக்கிறது. முதலில் அவர்களுக்கு கூட்டணி பலம் இல்லை. அவர்கள் கூட்டணியை நியாயப்படுத்தவும் முடியாத நிலையில் இருக்கிறார்கள். பாஜகவோடு ஏன் கூட்டணி சேர்ந்தோம் என்று அதிமுகவினரால் நியாயப்படுத்த முடியாது. பாஜகவினராலும் அதிமுகவோடு ஏன் கூட்டணி சேர்ந்தோம் என்பதை நியாயப்படுத்த முடியாது. ஒரு பொருந்தா கூட்டணி. கொள்கை அடிப்படையில் முரண்பட்டு நிற்கிற அவர்கள் வெறும் தேர்தல் ஆதாயத்திற்காக தவிர்க்க முடியாத கட்டாயத்தின் பேரில் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதேபோல அந்த கூட்டணி இணைந்துள்ள பிற கட்சிகள் ஒருவருக்கொருவர் கடுமையாக முரண்பட்டு கடந்த காலங்களில் விமர்சனம் செய்து கொண்டவர்கள். அமமுகவாக இருந்தாலும் பாமகவாக இருந்தாலும் இதர கட்சிகளாக இருந்தாலும் அந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அத்தனை பேருமே ஒருவருக்கொருவர் கடுமையான முரண்பாடுகளை கொண்டவர்கள். தனிநபர் முரண்பாடுகளும் உண்டு, கருத்தியல் முரண்பாடுகளும் உண்டு, நடைமுறை முரண்பாடுகளும் உண்டு.
அப்படி முரண்பட்டவர்கள் தேர்தலுக்காக மட்டுமே தற்காலிகமாக இணைந்திருக்கிறார்கள். எனவே அவர்களின் கூட்டணியை கூட அவர்களால் நியாயப்படுத்த முடியாது. அந்த விரக்தியில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை தனிநபர் விமர்சனங்களாக மாற்றியிருக்கிறார்கள். நாகரிக வரம்புகளை மீறிய அவதூறுகளை பரப்புகிறார்கள். அதாவது தேமுதிக பற்றி எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தரக்குறவன் விமர்சனம் பண்ணியிருக்காரு. பிரேமலதா அது அவங்க கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்கள்? என்ன சொன்னாங்க தெரியல. என்ன சொன்னாங்க? அதான் கட்சியை பற்றி 1% ஓட்டு இருக்கவங்க, இவங்களுக்குலாம் ஒன்றும் செல்வாக்கு கிடையாது. அந்த மாதிரி தேமுதிகவை அதிமுக கூட்டணியை இணைப்பதற்கு பெரும் முயற்சியை மேற்கொண்டார்கள். அது வெற்றி பெறவில்லை. திமுக கூட்டணியில் அது சேர்ந்து விட்டது என்கிற ஏமாற்றம், விரக்தி, அதனால் எழுந்துள்ள ஆத்திரம் அப்படி அவர்களை பேச வைக்கிறது. இவற்றை தமிழ்நாட்டு மக்கள் அமைதியாக கவனித்து வருகிறார்கள். திமுக கூட்டணி தலைவர்கள் எவ்வாறு பேசுகிறார்கள், திமுக கூட்டணியை எதிர்க்கிற மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் எவ்வாறு தேர்தல் பரப்புரையை மேற்கொள்கிறார்கள் என்பதையெல்லாம் மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். 23ஆம் தேதி அதற்கான தீர்ப்பை எழுதுவார்கள். விஜய் பிரச்சாரத்துக்கு தொடர்ந்து அனுமதி மறுக்கிறதுக்கு திமுக தான் அவங்க கூட்டணி தான் காரணம் அப்படின்னு குறை சொல்லிட்டே இருக்காங்க. செங்கோட்டையன் தொடர்ந்து விஜய் குறை சொன்னாரு, இப்போ செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு திருநெல்வேலியில் பிரச்சாரம் பண்ணுறாங்க, நேற்று சொல்லியிருக்காரு. தற்போது பரப்புரைகளுக்கு அனுமதி வழங்குகிற அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு மட்டுமே உண்டு. தமிழ்நாட்டு அதிகாரிகள் இருக்கலாம் அந்த இடங்களில், ஆனால் தேர்தல் ஆணையம் அவர்களை வழிநடத்துகிறது. எனவே விஜய் அவர்களுக்கு பரப்புரை செய்வதற்கு காவல்துறை அனுமதி மறுக்கிறது என்றால் அதற்கு திமுக அரசு அல்லது திமுக தலைமையில் உள்ள அந்த அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்கள் அல்லது திமுக பொறுப்பாளர்கள் யாரும் காரணமாக இருக்க முடியாது. வேண்டுமென்றே திமுகவுக்கு எதிராக அதை திருப்ப பார்க்கிறார்கள். மக்கள் அரசியல் அறியாதவர்கள் இல்லை, மக்களை அவர்களால் ஏமாற்ற முடியாது.